Welcome back to our channel Success Clicks. நம்ம இந்த சேனல்ல TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பில்டிங் பைலா. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஇக்கான சிலபஸில் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் தனியாகவே ஒரு டாபிக் பில்டிங் பைலான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜேடிஓ எக்ஸாமில் தனியாக டாபிக் இருக்காது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்க்ளூடட் டாபிக் தான் இந்த பில்டிங் பைலா. ஸோ ரெண்டு எக்ஸாமுக்குமே ஓரளவு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான். சின்ன டாபிக் தான், அதனால் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாகவே ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் பில்டிங் பைலாவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் பைலாவில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, பில்டிங் பைலா வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ 2003 தான் ரிவைஸ்டு மாடர்ன் பில்டிங் லாங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் தான் 2003 மாடர்ன் பில்டிங் பைலாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1980 வந்து பில்டிங் பைலா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த வேல்யூஸ் எல்லாம் ஓரளவு அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு எடிஷனாக ரிவைஸ் பண்ணி 2003 தான் ஸ்டாண்டர்டான ஒரு மாடர்ன் பில்டிங் பைலாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பில்டிங் பைலாவோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு பில்டிங்க்கு கரெக்டான சேஃப்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ அதை பற்றினது தான் பில்டிங் பைலான்னு சொல்கிறது. ஸோ இந்த பில்டிங் பைலாஸில் எத்தனை டைப் ஆஃப் பில்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 8 டைப் ஆஃப் பில்டிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ பில்டிங்ஸை வந்து 8 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ரெசிடென்ஷியல் பில்டிங், எஜுகேஷ்னல் பில்டிங், இன்ஸ்டிடியூஷனல், அசம்பிளி பில்டிங், பிஸ்னஸ் பில்டிங், மெர்கன்டைல் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ரெசிடென்ஷியலுங்கிறது நம்மளோட ஹவுஸ் எல்லாம் வரக்கூடியது ரெசிடென்ஷியல் பில்டிங். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஸ்கூல் காலேஜ் வரக்கூடியது அசம்பிளி பில்டிங். ஸோ மெர்கன்டைல் பில்டிங்கிறது என்னென்னா சின்ன சின்ன ஷாப், ஸ்டோர், மார்க்கெட், ஸோ அதெல்லாம் வர்றது தான் மெர்கன்டைல் பில்டிங். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பில்டிங், ஸ்டோரேஜ் பில்டிங். ஸோ இதுதான் 8 டைப் ஆஃப் பில்டிங் வந்து பில்டிங் பைலாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பைலா? ஸோ பைலாவோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இந்த கோடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ப்ரொவைட் ஹெல்த், சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் டு த பீப்புள் ஹூ லிவ் இன் த பில்டிங்ஸ். ஒரு பில்டிங்ஸில் வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து நமக்கு ஹெல்த்தை கொடுக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி பீப்புளுக்கு கரெக்டான கம்ஃபர்ட் வந்து அந்த பில்டிங்கில் இருக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த பில்டிங் பைலாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பைலாஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வெவ்வேறு பில்டிங் பைலாஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எத்தனை ஸ்டோரியில் பில்டிங் வரணும், எந்தெந்த இடத்துல பில்டிங் வரணும், எந்தெந்த இடத்துல வரக்கூடாது, அதெல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பில்டிங்ஸ் பைலா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற ஒரே பில்டிங் பைலா எதுனா நேஷ்னல் பில்டிங் பைலா. ஸோ நேஷ்னல் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோடு தான் நமக்கு எக்ஸாமுக்கு உள்ளது, நேஷ்னல் பில்டிங் பைலாஸ். ஸோ நேஷ்னல் கோட் பற்றினது தான். ஸோ இந்த பில்டிங் பைலாவோட மெயினான அப்ஜெக்டிவே பொதுவாக என்னென்னா, ஒரு மக்களுக்கு வந்து கரெக்டான சேஃப்டி கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும், ஸோ அந்த பில்டிங்கில் இருக்கவங்களுக்கு கரெக்டான கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் பில்டிங் பைலாவோட மெயினான அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ ஏஇ, ஜேடிஓ எல்லாத்துலேயுமே வந்து பொதுவாக பில்டிங் பைலான் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஆர்பி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஆர்பியில் தான் தமிழ்நாட்டோட பில்டிங் பைலா பற்றின ஒரு சப்டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். டிஆர்பியில் மட்டும்தான் தமிழ்நாட்டோட பில்டிங் பைலா பற்றி கேட்டுப்பாங்க. ஆனால் ஜேஇ, ஏஇயில் எல்லாமே நேஷ்னல் பில்டிங் பைலாஸ் மட்டும்தான் கேட்டுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நேஷ்னல் பில்டிங் பைலா தான் பார்த்துட்ருக்கோம், தமிழ்நாட்டுக்கு வந்து சப்டிவிஷன் பார்க்கல. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பில்டிங் பைலாஸ்? வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பில்டிங் பைலா? ஸோ பில்டிங் பைலாவோட மெயினான பிரின்சிபல் என்ன? ஏரியா அண்ட் ஸ்டோரேஜ். பில்டிங்கோட ஏரியா இருக்கணும், எப்படி யூசேஜ், பில்டிங் ஹைட், பில்டிங் கவரேஜ், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், டென்சிட்டி, செட்பேக் அண்ட் ப்ரொஜெக்ஷன், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபயர் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேர்கேஸ் அண்ட் எக்ஸிட். ஸோ கரெக்டான ஏரியா இருக்கணும், யூசேஜ் ஏரியா எவ்வளோன்னு பார்க்கணும். அதே மாதிரி பில்டிங்கோட ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பில்டிங் கவரேஜ், ஃப்ளோர் ஸ்பேஸ், டென்சிட்டி, அதுக்கப்புறம் பில்டிங்கோட ப்ரொஜெக்ஷன், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபயர் சேஃப்டி கரெக்டாக இருக்கணும். ஸோ ஸ்டேர்கேஸ் அண்ட் எக்ஸிட் வந்து
கரெக்டான இதில் இருக்கணும். ஸோ இப்போது பெரிய பெரிய காலேஜ்லாம் கட்டுறாங்கன்னா ஸ்டேர்கேஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணி கட்டுவாங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சியில் வந்து எல்லாரையும் வெளியேற்றணும் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால தான் ஸ்டேர்கேஸ் வந்து நிறைய மெஷர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ அதுவும் இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டான ஃபயர் சேஃப்டி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பில்டிங் பைலாஸோட ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், இட் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் எனி அல்டர்னேஷன் that affect the framework, size or safety of the building. It is required for any alternation that affect the framework, size or safety of the building. ஸோ ஒரு ஃப்ரேம்ஒர்க்கில் ஆர் சைஸில் சேஃப்டியில் வந்து ஏதாவது அல்டர்னேஷன் இருந்ததுன்னா எது வந்து அஃபெக்ட் ஆகும்? ஸோ பில்டிங் பிளானா, சைட் பிளானா, பில்டிங் பர்மிட்டா? ஸோ இதுலெல்லாம் அல்டர்னேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பில்டிங்கோட பர்மிட். ஸோ பில்டிங் பர்மிட் வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் சைஸ் எல்லாம் வந்து மாற்றி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். இட் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் எனி அல்டர்னேஷன் தட் அஃபெக்ட் த ஃப்ரேம்ஒர்க், சைஸ், சேஃப்டி ஆஃப் த பில்டிங். தட் ஆன்சர் இஸ் பில்டிங் பர்மிட். அடுத்த கொஸ்டின், இட் ஷோஸ் த லொக்கேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபூட்டிங், பயர்ஸ், காலம், foundation wall and supporting beam of the structure. It shows the location of size of footing, piers, column, foundation wall and supporting beam of the structure. Foundation plan, Mumty plan and master plan. Foundation plan, Mumty plan and master plan. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபூட்டிங் பற்றியும் பயர், காலம், ஃபவுண்டேஷன் வால் பற்றியும் சொல்லக்கூடிய பிளான் எது? ஃபவுண்டேஷன் பிளானில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமா, அல்லது மம்டி பிளானில் இருக்குமா, மாஸ்டர் பிளானில் இருக்குமா? ஸோ ஃபூட்டிங், காலம், ஃபவுண்டேஷன் வால் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது வந்து ஃபவுண்டேஷன் பிளான். ஸோ ஃபவுண்டேஷன் பிளானில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். காலமோட டீட்டெயில்ஸ், ஃபூட்டிங்கோட டீட்டெயில்ஸ், ஃபவுண்டேஷனில் வர வாலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியது வந்து ஃபவுண்டேஷன் பிளான் தான். ஸோ ஆன்சர் வந்து ஃபவுண்டேஷன் பிளான். மம்டி பிளானுங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்டேர்கேஸில் வந்து ஒரு ரூஃப் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அதை சொல்கிறது தான் மம்டி பிளான். ஸோ ஸ்டேர்கேஸ் ரூஃப் தான் மம்டி பிளான். ஸோ ஃபவுண்டேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன் பிளானில் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒன்லி சிங்கிள் ஃபேமிலி ஹோம்ஸ் மே பி பில்ட் இன் த ஏரியா டியூ டு ஜோனிங் இஸ் கால்ட். ஒன்லி சிங்கிள் ஃபேமிலி ஹோம்ஸ் மே பி பில்ட் இன் த ஏரியா டியூ டு ஜோனிங் இஸ் கால்ட். ஒரு ஜோனில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஃபேமிலி தான் இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே ஒரே ஒரு சிங்கிள் ஃபேமிலி தான் இருக்காங்கன்னா ஸோ அந்த ஜோன் எந்த ஜோனிங்கில் வரும்? ரெஸ்ட்ரிக்டட் இண்டஸ்ட்ரியல் ஜோனிங், ரெஸ்ட்ரிக்டட் கமர்ஷியல் ஜோனிங், ரெஸ்ட்ரிக்டட் ரெசிடென்ஷியல் ஜோனிங். ஸோ ஹோமில் வர்றது எல்லாமே இண்டஸ்ட்ரியலில் வராது, கமர்ஷியல் ஜோனிங்லேயும் வராது. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரெசிடென்ஷியல் ஜோனிங், ரெஸ்ட்ரிக்டட் ரெசிடென்ஷியல் ஜோனிங்கில் தான் சிங்கிள் ஃபேமிலி ஹோம் வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த வீட்டை சுற்றி என்ன இருக்கும்? ஒரு காம்பவுண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு வேலி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் ஒரு சிங்கிள் ஃபேமிலி வந்து இருப்பாங்க. ஸோ அது ரெஸ்ட்ரிக்டட் ரெசிடென்ஷியல் ஜோனிங்கில் வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின், த டிஸ்டன்ஸ் எனி பார்ட் ஆஃப் பில்டிங் ஏஜ் மஸ்ட் பி ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி லைன். The distance any part of building edge must be from the property line. ஸோ ஒரு பில்டிங்கோட எட்ஜுக்கும் ப்ராப்பர்ட்டி லைனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ஓப்பன் டு ஸ்கை, செட்பேக் டிஸ்டன்ஸ் அண்ட் கர்ட்யார்ட் டிஸ்டன்ஸ். ஓப்பன் டு ஸ்கை, செட்பேக் அண்ட் கர்ட்யார்ட். The distance any part of the building edge must be from the property line to setback distance. ஸோ செட்பேக் டிஸ்டன்ஸுங்கிறது தான் பில்டிங்கோட எட்ஜுக்கும் ப்ராப்பர்ட்டி லைனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்த கொஸ்டின், a plan found in the set of construction drawings that shows the location of structure on the site. A plan found in the set of construction drawing that shows the location of structure on the site. ஸோ ஒரு சைட்டில் பில்டிங்கோட கரெக்டான லொக்கேஷன் சொல்கிற பிளான் எது? ஃபவுண்டேஷன் பிளான், மம்டி பிளான் அண்ட் பிளாட் பிளான். ஸோ ஃபவுண்டேஷன் பிளானுங்கிறது என்ன சொன்னோம்? ஸோ ஃபவுண்டேஷனில் எந்தெந்த இடத்துல காலம் வருது, எந்தெந்த இடத்துல பயர்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறது தான் ஃபவுண்டேஷன் பிளான். ஸோ மம்டி பிளானுங்கிறது ஸ்டேர்கேஸுக்கு மேலே போகிற ரூஃப்னு சொன்னேன். ஸோ பிளாட் பிளானுங்கிறது தான் எந்த இடத்துல கரெக்டான பில்டிங் வருது, ஸோ எந்த பிளாட்டில் வந்து பில்டிங் வருதுன்னு சொல்கிறதுக்கு பேர் பிளாட் பிளான். A plan found in the set of construction drawing that shows the location of structure on the site is called plot plan. A series of drawings found in the set of construction drawings, each of which shows the finished appearance and height dimension of one side of the building.
A series of drawings found in the set of construction drawings, each of which shows the finished appearance and height dimension of one side of the building. ஸோ இப்போ ஆட்டோகேட்லாம் வந்து பில்டிங் பிளான் டிராயிங் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டிராயிங்கில் ஒன் சைடு மட்டும் ஃபினிஷ்டு அப்பியரன்ஸ் காட்டுறதுக்கான பேர் என்ன? பிளான், செக்ஷன் வியூ அண்ட் எலிவேஷன் வியூ. ஸோ ஆட்டோகேட்டில் 3D எல்லாம் மாற்றி ஸோ ஒரு ஃபினிஷ்டு அப்பியரன்ஸ் மாதிரி காட்டுவோம் இல்லையா, 3D வியூவில் வந்து பில்டிங்கை காட்டுவோம் இல்லையா, ஒன் சைடு மட்டும். ஸோ அதுக்கான பேர் என்னன்னு தான் கேட்குறாங்க. பிளான், செக்ஷன் வியூ அண்ட் எலிவேஷன் வியூ. ஸோ ஆன்சர் இஸ் எலிவேஷன் வியூ. ஸோ பில்டிங்கோட ஒன் சைடு அப்பியரன்ஸ் மட்டும் காட்டுற டிராயிங்ஸ் பேர் எலிவேஷன் வியூ. அடுத்த கொஸ்டின். A dash is the set of rules that specify the standards for constructed object such as building and non-building structure. A dash is the set of rules that specify the standard for constructed objects such as building and non-building structure. ஒரு பில்டிங் ஆர் நான் பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க புக் எது? பில்டிங் கோட், பில்டிங் பைலாஸ், ஐஎஸ் கோட் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ பில்டிங் பைலாங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸில் வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் பில்டிங் பைலாஸ்னு சொல்கிறது. ஆனால் செட் ஆஃப் ரூல் எதில் இருக்கும் அப்படின்னா பில்டிங் கோடில் தான் இருக்கும். ஸோ அதுதான் நேஷ்னல் கோடுன்னு சொன்னேன். ஸோ நேஷ்னல் கோடுங்கிறது தான் இங்கே பில்டிங் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கக்கூடியது பில்டிங் கோட். பில்டிங்க்கும் நான் பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்க கோடு வந்து பில்டிங் கோட். அடுத்த கொஸ்டின். which is not included in building codes. which is not included in building code. Mechanical integrity, safety, providing employment, structural integrity. which is not included in building code. ஸோ பில்டிங் கோடில் வராத மெஷர்ஸ் வந்து எது? மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டி, சேஃப்டி, ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டி. ஸோ மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட சேஃப்டி மெஷர்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த இடத்துக்கு வந்து அந்த மிஷின் வந்து சூட் ஆகுதா, ஸோ கிரிட்டிக்கலான நேரத்தில் அந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஸோ அதை பற்றின சொல்கிறது தான் மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறது. அதே மாதிரி சேஃப்டிங்கிறது பில்டிங்கோட சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிங்கிறது கரெக்டான டிசைனில் வந்து அந்த பில்டிங் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டான பிளான் வந்து இருக்காங்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. ஸோ ஆனால் பில்டிங் கட்டியிருந்தாலே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கணுங்கிறது பில்டிங் கோடில் வந்து கிடையாது. ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் பில்டிங் கோட், தட் இஸ் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டிங்கிறது அந்த பில்டிங்கில் செட் பண்ணியிருக்கக்கூடிய மிஷினரிஸ் பற்றினது தான் மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டி. சேஃப்டி பில்டிங் கோடில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பில்டிங் கோடில் ஃபாலோ பண்ணாதது ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான். ஸோ பில்டிங்க்கு அது தேவையில்லாதது தான். ஸோ ஆன்சர் இஸ் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதோட பில்டிங் பைலாஸில் இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.